வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்புகள் சிலது கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அவற்றை நீங்கள் திறமையாக சமாளித்து முன்னேற்றி வந்துடுவீங்க. அது உங்களுக்கு இந்த வாரம் நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வியாபாரம் ஒரு நல்ல வளர்ச்சியோடு காணப்படும். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 2-3 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வெளிப்படையான அணுகுமுறையோடு பின்பற்றுறீங்கன்னா அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் வீட்டில் சின்னதாக வீடுக்கோ இல்லைன்னா உங்களோட வண்டிக்கோ அல்லது குடும்பம் தொடர்பான சின்ன செலவுகள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவு கொஞ்சம் பிளான் பண்ணி எது பண்ணணும், எந்த செலவு முக்கியம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு அது கொஞ்சம் நாள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியும் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. லைஃப் பார்ட்னரோடு இருந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். பெரியவங்களோட ஆலோசனை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் நலம் நல்லா தான் இருக்கும். அதிகமான மென்டல் ப்ரெஷர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், கூடுமான அளவில் நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது தூங்குகிற டைம் வீண் பண்ணாதீங்க. நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல டீப் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. அது செல்ஃபோன் பார்க்குறது அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்களோட உணவு முறையும் உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக சப்போர்ட் பண்ணும். லைட்டு ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அப்பப்போ தேவையான நேரங்களில் குடிச்சிட்டே இருங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கவனம், நினைவாற்றல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இன்டர்வியூஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பொதுவாக ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் முடிவடைகிறதுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழல் கிடைக்கும். ரொம்ப நிதானமாக ஒரு கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்த்த வெற்றியையும் உங்களால் அடைய முடியும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல திக் ரெட், மெரூன் கலர் இது உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்ட நம்பர் பார்த்திங்கன்னா 9. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் உங்களுக்கு லக்கி நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த நாள் பயன்படுத்திக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.